அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னா, உங்கள் வீட்டில் யாராவது கும்பராசிக்காரர்கள் இருக்காங்களா, இல்லை நீங்கள் கும்பராசி அன்பர்களா? ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் கிரக மாற்றத்தின் காரணமாக அதிரடி மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நவக்கிரகங்களால் கிடைக்கப்பெற போகின்றது, அந்த பலன்கள் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய புகழ் பெருமை யாவுமே உயர ஆரம்பிச்சிடுங்க. உடல் நலம் அற்புதமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் மனைவி பிள்ளைகளும் மகிழ்ச்சியுடனேயே இருக்கிறாங்க. எந்தவித மருத்துவ செலவுகளும் இல்லாது இருக்கும். கவலை வரவேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் ஆரோக்கிய விஷயமா பார்த்தோம் அப்படின்னா. அதே நேரம் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக அமையறதுனால எல்லா தேவைகளும் பூர்த்தியாகி கடன்கள் அனைத்துமே பைசலாக ஆரம்பிச்சிடும். சிலருக்கு புது வீடு கட்டி குடி புகக்கூடிய எண்ணம் மேலுங்கலாம். சிலருக்கு பெரிய தொகை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூட ஆரம்பிக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றியினை பெற முடியும். கொடுக்கல் வாங்கல்லையும் சரளமான நிலை இருக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை உண்டாக்க செய்யும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்க பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைவாங்க. வெளிவட்டார தொடர்புகளால் பெயர் புகழ் உயர ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கப்பெறும். கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. எல்லா வகையிலையுமே ஓரளவுக்கு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடும். பண வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகி மேன்மையான பலன்கள் உருவாகலாம். கடன்கள் சற்று குறையவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நிலவுங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேற்றி விடுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எதுலையுமே உங்களால் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறுவீங்க. வாக்கு வெண்மையால் எடுத்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்க செய்யலாம். குழந்தைகள் எதிர்கால நலன்ல அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவி கிடைக்குங்க. வழக்குகள்ல சாதகமான நிலையும் காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாகவே நடைபெறும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி அடைவீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிச்சிடுவீங்க. அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு எதிலையுமே முன்னேற்றம் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக செயல்பட்டா எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பெரிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். கூட்டாளிகள் அனுகூலமாகவே நடந்தும் கொள்வாங்க. லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகஸ்தர்கள் உயர்வடைவாங்க. மாணவர்கள் கல்வியில படிப்படியான முன்னேற்றத்தையும் பெறுவாங்க. தேவையற்ற பொழுது போக்குகளையும் நண்பர்களினுடைய சகவாசத்தையும் தவிர்ப்பதன் மூலமா நற்பலனை தங்களால் பெற முடியும். ஓரளவுக்கு சேமிப்பு பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிக்ஷமும் உண்டாகலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது இருக்குங்க. பணம் பல வழிகளில் குவியவும் ஆரம்பிக்கலாம். வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சிலருக்கு நினைத்தவரையே கைபிடிக்கும் யோகமும் அமையப்பெறும். புத்திர வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைவாங்க. உடன் பணிபுரிபவர்களினுடைய ஆதரவும் அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் மன மகிழ்ச்சியினை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட
சொல்லலாம். பணவரத்து அதிகரிக்கும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காம நேரடியாக செய்யறது நன்மையை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய அதிகமாக நீங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அதற்கு ஏற்ற பலனும் தங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை பளிச்சிட ஆரம்பிக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகளும் ஏற்படலாம். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கவும் செய்யலாங்க. அதே நேரம் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்க்கும்போது தங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம். உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயத்தையும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தாய்வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லதுங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 6, 8, 10வது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க. சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம். அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி
வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும்.